அப்புறம் வந்துட்டு விசுவாசியும் ஊழியக்காரரை வல்லமையாய் பயன்படுத்தும். எங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்கிருந்து ஒருத்தர் போயிட்டு வந்து பிரசங்கம் பண்றாரு, கேளுங்க எவ்வளவு அழகா எழுப்புதல் வரும்னு கேட்டுக்கோங்க. அங்க போயிட்டு வர்றாரு. கர்த்தர் என்னை கொரியாக்கு கொண்டு போனார் என்பதை சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே நான் கண்டுபிடித்து விட்டேன். பிரசங்கத்தில் சொல்றார், எப்படி கண்டுபிடித்தேன் என்றால், நான் போய் நின்ன உடனே அந்த கதவு தானாய் திறந்தது. கர்த்தர் சொன்னார், இதோ உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நான் அந்த கதவை தாண்டி விட்டு திரும்பி பார்க்கிறேன், அந்த கதவு மூடிக்கொண்டது. அது எனக்காக மட்டும் திறந்த கதவு. நான் போய் கொரியா தேசத்தில் இறங்கினேன். அங்கே போனாலும் அந்த ஏர்போர்ட் கதவும் தானாய் திறக்கிறது. கர்த்தர் சொன்னார், நான் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஒரு ஆட்டோமேட்டிக் டோரை வச்சு தேவ சித்தத்தை கரெக்டா கண்டுபிடிச்ச ஆளை வச்சு நம்ம எழுப்புதல் கொண்டாட போறோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இதான் நிலைமை.